PewDiePie, வெல்கம் டு மை சேனல். அண்ட் வந்து நம்ம இப்போ ஜேகேவோட ஒன் ஷாட்டோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லைக் 2 ஷார்ட்ஸ், ஏஜ் கேப்பு, ரிவெஞ்ச் மேரேஜ். ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் அதோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக நான் இதில் வந்து நிறுத்தியிருந்திருப்பேன் அப்படின்னா, ப்ரெக்னன்சி நியூஸ் ஜேகேக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஜேகேவோட அம்மா சரி 2 பேரும் கொஞ்சம் ப்ரைவசி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிருந்திருப்பாங்க. ஜேகேக்கும் வந்து கண்ணில் அப்படியே அழுகையாக கொட்டுது. ஒயன் இதை பார்த்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, எதுக்கு இவன் இந்த மாதிரி அழுறான், இது வரைக்கும் இவன் ஒரு மிருகம் அப்படின்னு தானே நினச்சேன், இப்போ இவனுக்கு அழுகலாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தோடு நம்ம ஜேகேவை பார்த்துட்டு இருக்காங்க. அதோடு வந்து நான் நிறுத்திருந்திருப்பேன். ஸோ நாம் இப்போ அதில் இருந்தே கண்டினியூ பண்ணலாம். இது உண்மையா? நீ நீ நிஜமாகவே இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஒயன் மண்டையை தான் ஆட்டுறாங்க. இவங்க எதுவுமே பேசலை. ஜேகே அப்படியே அவங்க கண்ணில் அப்படியே டியர்ஸாக வழியுது. அந்த அப்படியே வந்து ஜேகே அவங்களோட ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு போய் ஒயனோட பெல்லியில் தான் வைக்கிறாங்க. அப்படியே டியர்ஸ் ரொம்ப கொட்டுது. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு எமோஷ்னலான ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு இது முன்னாடியே தெரியுமா? அதனால தான் வந்து அந்த அந்த டெக்கரேஷன்ஸ், அந்த டிஷர்ட்டு அது எல்லாமே வா? ஆமாம், அவங்க அம்மா தான் வந்து இந்த மாதிரி அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த குழந்தைய நீ எதுவும் பண்ண மாட்டல்ல? எனக்கு எனக்கு நீ ஒரு பயமும் இருக்குது. நீ இந்த குழந்தைய என்னோட குழந்தை தான் இது, அது ஏதாவது பண்ணிடுவியோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஒயனுக்கு அவ்வளோ ஷாக் ஆகுது. என்னடா இவன் எதுக்கும் பயப்படாதவன் நினச்சா இப்படி இந்த பயப்படுறானே, அப்போ பயம்லாம் இவனுக்கு இருக்குமா அப்படின்ட்டும் அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்கப்புறமா தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது உனக்கு மட்டும் குழந்தை இல்லை, இது என்னோட குழந்தையும் கூட தான். இந்த குழந்தைய கொல்லலான்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னதுமே ஜேகேக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. ஒயனோட கழுத்து தான் பிடிக்கிறாங்க. பிடிச்சி அப்படியே பெட்டில் தள்ளிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் குழந்தைய கொல்றதுக்கு பாப்ப? ஒயன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அவங்க ஜேகேவோட ஹேண்ட்ஸை தட்டி விட பார்க்குறாங்க. எவ்வளோ திமிருடி உனக்கு, என் குழந்தைய கொல்றதுக்கு நீ பார்ப்ப, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினச்சியா? அங்கு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. என்னடி கேட்குறது? எப்படி நீ என் குழந்தைய கொல்லுவேன்ட்டா? அந்த டைமில் என்ன ஆகுது, ஜேகேவோட அம்மா வந்து பார்க்குறாங்க ஜேகே இந்த மாதிரி பண்ணுறத. ஜேகே விடுங்க, ஜேகே ப்ளீஸ், ஜேகே. ஜேகேவோட அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, ஜேகேவை தள்ளி விட்டு பலார்னு ஒரு அடி அடிக்கிறாங்க. ஒயனும் வந்து எந்திரிச்சு உட்காந்து ரொம்ப ப்ரீத்திங்க்கு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. போட்டு ஜேகேவோட அம்மா அடின்னு அடிக்கிறாங்க ஜேகேவை. என்ன வேலைடா பார்த்துட்ருக்க நீ? என்ன வேலை பார்த்துட்ருக்க? ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவியா? அவள் என்ன உன் பொண்டாட்டிடா, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்க. ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவியா? ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. மா, அவள் என் குழந்தைய கொல்ல பார்க்குறேன்னு சொல்கிறாம்மா. அதை கேட்டுட்டு என்ன சும்மா இருக்க சொல்கிறியா? அப்படி அது கேட்டதுமே அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆகுது. பொய் சொல்லாத. இந்த நியூஸை வந்து அவள் சொன்னது என்கிட்ட தான் முதல்ல சொன்னா. உன்கிட்ட சொல்லலான்னு தான் நீ தூங்கிட்டே இருந்த அப்படின்னு அவள் சொன்னா. அவள் கொல்லணும்னு நினச்சிருந்தா எதுக்கிட்ட என்கிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பா? ரகசியமாகவே அவள் பண்ணியிருந்திருப்பாளே. லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஒயன், உனக்கு எதுவும் ஆகலைல்லம்மா? அவங்களுக்கு அப்படியே ரொம்ப அலறாங்க. ஜேகேவோட அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு, அழாதம்மா, அவன் பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிரு. அவங்களுக்கு அப்படியே அழுதுகிட்டே அவங்க அப்படியே தூங்கிட்டாங்க. அப்படியே அவங்கள படுக்க வச்சுட்டு ஜேகேவை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க அவங்க அம்மா. என்ன வேலைடா பார்த்துருக்க? பாவண்டா அந்த பொண்ணு, யாருமே இல்லாத பொண்ணுடா அவகிட்ட பாசமாக அன்பாக அக்கறையோட பார்த்துக்கணும்டா. இந்த மாதிரியாடா பண்ணுவேன்? இந்த மாதிரி தான் நான் உன்னை வளர்த்தனா? எனக்கு அசிங்கமாக இருக்குடா நீ இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம். மா,
அவள் யாரோட பொண்ணுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காதம்மா. இந்த மாதிரி அவளுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுல தப்பே இல்லைம்மா. என்னடா சொல்கிற? யாரோட பொண்ணுடாவ? அப்போ தான் ஜேகே சொல்கிறாரு, இந்த மாதிரி அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் அந்த இதெல்லாம் சொல்கிறாரு. அவங்களுக்கு அவ்வளோ ஷாக் ஆயிடுச்சு, அவளோட பொண்ணு அப்படின்னு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க பார்த்துருந்துருப்பாங்க, அவங்களோட கேரக்டரு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் கொஞ்சம் இயர்ஸ் பார்க்காம இருந்ததுனால அது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அடையாளம் தெரியலை. அவங்களுக்கு அவ்வளோ ஷாக் ஆயிடுச்சு. என்னடா பண்ணி வச்சுருக்க? பாவண்டு அந்த பொண்ணு, அவங்க அப்பா பண்ணதுக்கு அந்த பொண்ணு என்னடா பண்ணுவா? மா அதெல்லாம் கொஞ்சம் கூட தப்பே இல்லைம்மா. எனக்கு பழி வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளோ இப்போ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நான் பண்ணது தப்பு தப்புன்னு அவன் உட்காந்து அங்கே அழுதுகிட்டு இருக்கான் பாரு. அதுதான் எனக்கு வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறதுமே ஜேகேவோட அம்மா பலார்னு அரைகிறாங்க. அதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி தான் பண்ணுவியா? அவன் தப்பு பண்ணான்னா அதுக்கு அவனை தான் நீ பண்ணணும், அவன் பொண்ணை பண்ணுறது கிடையாது. இவ்வளோ கேவலமாக நீ நடந்துப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஜங்கோக். எனக்கு இதுக்கு பேசாமல் நான் அப்போவே செத்துருந்துருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேவலமாக கொடுமையான எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நீ பண்ணியிருக்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஜங்கோக். மா அவன் எதை ரொம்ப இதாக நினச்சானோ அதை தான் நான் பண்ணேன். இதே மாதிரி தானே அப்பாவும் துடிச்சிருந்திருப்பாரு. அது பிஸ்னஸ் ஜங்கோக், இது வாழ்க்கை. எதுவுமே சம்மந்தப்படாத ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீ கெடுத்துருக்க. பழிவாங்கன்ற பேரில் இந்த மாதிரி பண்ணியிருக்க. இது கொஞ்சம் கூட சரியே கிடையாது ஜங்கோக். இனிமே அவள் என் கூட மட்டும்தான் இருப்பா. இனி அவள் பக்கத்தில் வரதை பார்த்தேன், அவள் கூட பேசலான்ற முயற்சியும் பண்ணேன்னு வச்சுக்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்படியே ஒரு ஃபியூ மந்த்ஸு ஸ்கிப்பாக ஆகுது. ஒயன்கிட்ட ஜேகேவை நெருங்கவே விடலை. ஜேகேவோட அம்மா பக்கத்தில் பேசலான்னு பார்த்தாலும் அந்த மாதிரி இருக்குது. அவர் அலோவே பண்ணல. ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவும் கில்ட்டியாகவும் ஃபீல் ஆகுது. அவருக்கு ஸ்டார்டிங்லேருந்து கில்ட்னஸ் இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போ அவங்க அம்மா அந்த மாதிரி சொன்னதும் தான் அவங்களுக்கு அந்த மைண்டே ப்ராசஸ் பண்ணுது. என்ன பண்ணியிருக்கோம் ரிவெஞ்சுன்ற பேரில் அப்படின்ட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது. டெய்லியும் அவர் ஹர்ட் பண்ணிக்கிறது, ஃபுல்லாக குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதை ஜேகேவோட அம்மாவுக்கும் தெரியுது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 6 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஒயனு. சரி இதுக்கப்புறமும் அவன் ரொம்பவே சஃபர் பண்ணுறான் அப்படின்னு என்னென்னலாம் ஜேகேக்கு அவன் பண்ணிகிட்டு இருந்தானோ அது எல்லாத்தையுமே ஒயன்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. ஒயன்கிட்ட ஜேகேவோட அம்மாவும் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி அவன் பண்ணதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது தான், ஆனால் அவன் பண்ணிட்டான். எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிரு. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான். அவன் இந்த மாதிரி பையனே கிடையாது. அவன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த மாதிரி ஆகிருச்சுன்ற ஒரு இதில் தான் அவன் அந்த மாதிரி பண்ணிட்டான். என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெடுத்து கும்பிட போகிறாங்க. பட் ஆனால் ஒயனை அவங்க கையை ஸ்டாப் பிடிச்சி, என்ன அத்தை பண்ண பார்க்குறீங்க? எனக்கு ஜேகேவோட நிலமை புரியுது. அவர் கண்ணு முன்னாடியே மொத்தமாக ஒரு அப்பா தான் எப்போவுமே பசங்களுக்கு ஹீரோவாக இருப்பார். அப்படி இருக்கிறவங்கள இந்த மாதிரி ஏமாற்றி பண்ணும்போதெலாம் எனக்கு புரியுது அத்தை. அதுக்காக நான் என்னத்தை தப்பு பண்ணேன்? என் அப்பா தப்பு பண்ணாரு தான், நான் அதை எப்போவுமே சரின்னு சொல்ல மாட்டேன். அவர் பண்ண தப்புக்கு இப்போ இவர் இந்த மாதிரி பண்ணுறது மட்டும் சரியா அத்தை? எனக்கும் இதெல்லாம் இருக்குல்ல, எனக்கு புரியுதுமா, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. அதுக்காக தான் அவன் அவனையே அவன் ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹர்ட் பண்ணால் மட்டும் சரியாயிடுமா அத்தை? அவங்களுக்கு உண்மையிலேயே எனக்கு என்னோடய மன்னிப்பு வேணும்னா அதுக்காக அவங்க கஷ்டப்படணும். சும்மாவே நான் மன்னிச்சிட்டேன்னு என்னால் சொல்ல முடியாது அத்தை அப்படின்னு ஒயன் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஜேகே கேட்டுட்டு தான் இருந்திருப்பார். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அவரோட கேரு, லவ் எல்லாத்தையுமே காட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ப்ரெக்னென்சினாலே மூட் ஸ்விங்ஸு அது எல்லாம் அப்படி இருக்கும்ல. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, ஒயன்
மூடு கிரேவிங்ஸில் ஜேகேவை கழுவி கழுவி ஊற்றுறது, இது வேணும்னா வேணும் அப்படின்னு அவ்வளோ ஸ்டபனாக நிற்கிறது, எல்லாத்துக்குமே வந்து ஜேகே வந்து அடிப்பணிஞ்சு தான் போகிறாரு. அவருக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து கோவமோ சகிப்போ அது எதுவுமே காட்டல. எல்லாமே வந்து அவர் பண்ணுறாரு, எது கேட்டாலும் பண்ணுறாரு, எப்படி இருக்கணும்னு சொன்னாலும் அதை வந்து பண்ணுறாரு ஜேகே. எத்தனை மணிக்கு எழுப்பி வந்து எனக்கு ஃபுட்டு வேணும்னு கேட்டாலும் எந்திரிச்சு சலிக்காமல் வந்து அவருக்கு பண்ணி கொடுக்குறது இப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி டைம் வரைக்குமே வந்து ஜங்குக் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஒயன் வந்து ஜேகேவை ரொம்ப மன்னிச்சு இருந்திருப்பாங்க. உருகி உருகி இந்த மாதிரி அவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இது அந்த ஒரு டெலிவரி டைமு உள்ளார வந்து ஒயன் செம்மையாக கத்துறாங்க. ஜேகேவால் அவள் இவ்வளோ கத்துறதை வந்து தாங்கவே முடியல. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அம்மா கிட்ட தான் அவர் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு அப்படியே டிஎஸ் ஃபார்ம் ஆகுது. கவலைப்படாதடா, எதுவும் ஆகாது, அவள் சீக்கிரம் வந்து குழந்த பிறந்துடும். அம்மா எனக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியலம்மா, அவள் அப்படி கற்றுன்னு கத்துறாம்மா, என்னால் அதை கேட்க முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குமா. எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிற விஷயந்தாண்டா இது வந்து ஒரு சாவை நேர்லேயே போய் பார்த்துட்டு வர மாதிரியான ஒரு விஷயந்தான். ஒரு உயிரை வந்து கொண்டு வருதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா. அதை தான் நான் பார்த்தேனே. ஒவ்வொரு தடவையும் வந்து வயிற்றில் குழந்த உதைக்கும்போது நகரும்போதும் அவள் வந்து சந்தோஷமாக இருந்தாலும் அது எவ்வளோ கஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படின்ட்டு எனக்கு புரியுதுமா. ஆனால் இவ்வளோ கத்துறதை வந்து என்னால் தாங்கவே முடியல. எனக்கு வந்து என்னை கொன்றுலாம் போல இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி எமோஷ்னலாக அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. புரியுதுடா, நீ அவள் மேலே எந்த அளவுக்கு வந்து லவ்வாக இருக்கே அப்படின்னு தெரியுது. அதனால தான் அவள் வந்து கஷ்டப்படுறத உன்னால் தாங்க முடியல. ஆனால் அந்த கஷ்டத்துக்கு பலனாக தான் குழந்தை வந்துடும். குழந்தை பிறக்க போகுது. உங்கள் 2 பேரோட லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இது இருக்கும். கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அதே மாதிரி ஒரு 2 ஹார்ஸ் இதே மாதிரி அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. ஜேகேவால் அதை கேட்கவே முடியல. அவர் அங்கேருந்து போயிடுறாரு. பேபியும் பிறந்துருச்சு. அழுகிற சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறமா ஜேகேவோட அம்மா வந்து குழந்தை பிறந்துச்சு, சீக்கிரமாக வாடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து அவர் உள்ளாரையே வராரு. எங்கம்மா குழந்தை எங்கே? இருடா, கொண்டு வருவாங்க, ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காத, கொஞ்சம் பொறுமையாக ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து பேபி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வெளியில் எடுத்துகிட்டு வராங்க. ஜேகே அதை பார்த்ததுமே அவருக்கு அவ்வளோ டியர்ஸ் ஆகுது. அவங்க அம்மா அழறாங்க. ஜேகேயோட அம்மா தான் பேபியை வாங்குறாங்க. என்னோடய பேர குழந்தை இந்த உலகத்துக்கு வந்துட்டான், சந்தோஷமாக நல்லபடியாக வந்துட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. ஜேகேக்கு அவ்வளோ எமோஷ்னல் ஆகுது. அவங்க அம்மா குழந்தைய ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அந்த பேபியும் அவங்க அம்மாவையும் சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, என் குழந்தை என்னோட குழந்தை அப்படின்னு அவர் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். நர்ஸ் கிட்டே கேட்குறாரு. நர்ஸ், ஒயன் எப்படி இருக்கா? இப்போ அவங்க தூங்கிட்டுருக்காங்க. நாங்கள் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேபியை சில டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அண்ட் ஃபியூ ஹார்ஸும் ஆகுது. அதுக்கப்புறமா தான் வந்து குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டுட்டு தான் ஒயன் வந்து எந்திரிக்கிறாங்க. அவங்க எந்திரிச்சு உட்கார ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க முடியல. ஜேகே தான் வந்து நீ ரெஸ்டடு எந்திரிக்காத, ஏன் எந்திரிக்கிற, படுத்துக்கோ, உனக்கு ரொம்ப டயர்டாக இருப்ப, ரொம்ப வலியாக இருக்கும்ல, நீ படுத்துக்கோ. ஜேகே சொல்கிறாரு, என் குழந்தை எங்கே? குழந்தையா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து போய் குழந்தைய எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார்றாரு. ஒயன் பக்கத்தில். ஒயனுக்கு அப்படியே டிஎஸ் ஃபார்ம் ஆகுது. என் குழந்தை அப்படின்னு ஜேகேக்கிட்ட இருந்து அவரும் வாங்கிட்டு அந்த குழந்தை ஃபேஸ் ஃபுல்லும் கிஸ் பண்ணுறாங்க. குழந்தை வந்து பசியில் அழுதுகிட்டே இருக்குது. என்னடா செல்லம், பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அந்த பேஷண்ட் கவுண்ட் தானே போட்டிருப்பாங்க. பட்டன் எல்லாம் வந்து அன்பட்டன் பண்ணிட்டு ஃபீட் பண்ணுறாங்க. ஜெகே பார்க்குறாரு, எவ்வளோ லக்கி என் குழந்த. அந்த மாதிரி ஜேகே குறுன்னு பார்க்குறது ஒயன் பார்க்குறாங்க. என்ன இங்கே பார்வை? குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்கேன்னு அறிவில்லை, போ எந்திரிச்சு இங்கேருந்து. நான் ஏன் போகணும்? என் பையன் பால் குடிக்கிறத நான் பார்க்குறேன், அதில் உனக்கு என்ன?
உன்கிட்டலாம் நான் போய் பேசுகிறேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு ஒயன் வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்த பெட்ஷீட்டை எடுத்து கவர் பண்ணிக்கிறாங்க. எதுக்குடி கவர் பண்ணுற, நான் தாண்டி பார்க்குறேன், மூடிட்டு போடா, ரைட்டு விடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. ஒயனோட அம்மா வந்து வெளியில் தான் நின்றுட்டுருப்பாங்க. என்னடா நீ வெளியில் வரமா, அவள் குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்கம்மா, அதான் நான் வெளில வந்துட்டேன். அதுக்கு என்னடா நீ தானே இருக்கம்மா, இப்போதாம்மா அவள் கழுவி ஊற்றினா என்ன, திரும்பி போய் நசிங்கப்பட சொல்கிறியா, போமா நீ வேறு அப்படின்னு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜேகேவோட அம்மா தான் உள்ளார வராரு. என்னாச்சு ஒயன், ஏதோ கழுவி ஊற்றிட்டியாமே அவனை, என்ன சொன்ன? ஒன்றும் இல்லத்த, குழந்த பால் குடிக்குது இதுன்ட்டு அவன் அந்த மாதிரி குறுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். எனக்கு தானே ஒரு மாதிரியாக இருக்குது இந்த மாதிரி அவன் பார்க்குறது. சபா, இந்த புருஷன் முன்னாடி தொலை தாங்கலையா. என்னத்த சொன்னீங்க? நான் ஒன்றும் சொல்லலை. சரி நீவும் வேலையை பாரு, நான் வந்து இங்கேயே இருக்கேன், ஏதாவது வேணும்னா சொல்லு அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு அப்படியே அங்கேயே இருக்காங்க. அண்ட் இதுதான் இந்த ஸ்டோரியோட எண்டிங். இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நான் ஷார்ட்டாகவே முடிச்சிட்டேன். இது போதும்ன்ட்டு நினச்சேன். ஸோ அதனால் நான் இதோடு நிறுத்திட்டேன். அண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நிறையா பேர் கேட்குறீங்க. ஸோ லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. நீங்கள் போடுற லைக்ஸில் தான் என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அண்ட் பர்த்டே ஒன் ஷாட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு முன்னாடியே ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. அப்போ தான் எனக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்காதீங்க. அண்ட் நாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மறந்துடாதீங்க, நான் சொன்னது எல்லாத்தையுமே வந்து பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ யாருது வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.